பிசாசனுடைய ஒரு பெரிய தந்திரம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தேக்கம் என்கிறதே பிசாசனுடைய ஒரு மிகப்பெரிய வஞ்சகம். ஒரு தேவனுடைய பிள்ளை முடங்கி போய் எப்பவுமே படுத்துறக்கூடாது, தேங்கி போய் எப்பொழுதுமே இருந்துடக்கூடாது. நீங்க பொதுவாக நீங்க பாருங்களேன், உங்களுடைய வீட்டிலேயோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல வழிந்தோடுகிற தண்ணீருக்கும் தேங்கின தண்ணீருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. வழிந்தோடுகிற தண்ணியை நிறைய பேர் பிடிச்சி குடிக்க கூட செய்வாங்க, அதுல ரொம்ப பெரிய அசுத்தம் இருக்காது. ஆனா அதே நேரத்தில் ஒரு தண்ணி ஒரு இடத்துல தேங்கிருச்சுன்னு வைங்களேன், அந்த இடத்துல அந்த தண்ணீர் நாளுக்கு நாள் கெட்டு போயிடும், நாளுக்கு நாள் அதனுடைய தன்மை வித்தியாசமா மாறும். அது ஊற்றும் போது நல்ல தண்ணீரா இருக்கலாம். நம்ம நிறைய பேர் நீச்சல் குளத்துக்கெல்லாம் நீங்க போயிருப்பீங்க. இந்த நீச்சல் குளத்துல நிறைய பேருக்கு குளிச்சா பாத்தீங்கன்னா ஒத்துக்காது. ஏன் ஒத்துக்காது அப்படின்னா, இந்த நீச்சல் குளத்துல இருந்து குளிச்சுட்டு மேல வரும்போது முகமெல்லாம் ஒரு மாதிரி சொறி பிடிச்சது மாதிரி இருக்கும், கையில் அப்படியே வரைஞ்சிங்கன்னா அதுக்கு மேல ரொம்ப வித்தியாசமா இருக்கும், நம்முடைய தோலெல்லாம் ரொம்ப ஹார்டா நிறைய பேருக்கு மாறும். ஏன் அப்படின்னா அதுல நிறைய குளோரின் போட்டிருப்பாங்க. எதுக்காக அந்த தண்ணீர்ல குளோரின் போறீங்க? நிறைய பேர் நீச்சல் குளத்துல நீங்க உள்ள போயிட்டீங்கனால இந்த ஸ்மெல், ப்ளீச்சிங் பவுடருடைய ஸ்மெல் நமக்கு வரும். எதுக்கு இப்படி கெட்டதை போறீங்க? அது நம்முடைய கண்ணுக்குள்ள போச்சுன்னா கண்ணெல்லாம் நிறைய எரியும். ஒரு மணி நேரம் நீச்சல் குளத்துல விளையாண்டு வந்துட்டீங்கன்னா கண்ணெல்லாம் அப்படியே ரொம்ப எரியும். ஏன்னா அந்த குளோரினுடைய எஃபெக்ட். ஏன் அப்படின்னா அந்த தண்ணீர் ஒரு டைம் கட்டப்பட்டிருக்கிற தண்ணீர்ல இருந்து குளிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா அந்த தண்ணீர் கெட்டு போயிடும். இப்படி ஒரு தண்ணீர் தேங்கி நிற்கும் போது அந்த தண்ணீர் ஒரு ஆரோக்கியமற்ற தண்ணீராய் மாறுகிறதோ, அதே போல ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க முடங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு இடத்துல சத்துரு உங்களை முடக்கி விட்டான், இல்லைன்னா ஒரு தேங்கின சூழ்நிலையில உங்களை வச்சுட்டான் அப்படின்னா, அதிலிருந்து நீங்க வெளியே வரல அப்படின்னா நீங்க பிரயோஜனமற்றவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள், நீங்கள் கெட்டு போனவர்களாய் மாறுவீர்கள். இன்னைக்கு யார் ஒருவேளை 5 வருஷமா நீங்க தேக்கமா இருக்கலாம், உங்களுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. நீங்க அடைபட்டு கிடக்கிறது, நீங்க தேங்கின நிலைமையில இருக்கிறது வெளியே இருக்கிறவங்க கண்டுபிடிக்க முடியாது. நீங்க சம்பாதிச்சு தான் இருப்பீங்க, நீங்க வேலைக்கு போயிட்டு தான் இருப்பீங்க. தேக்கம் அப்படின்றது என்னன்னு நினைக்கிறீங்க? தேக்கம் அப்படின்றது நீங்க சம்பாதிக்காம இல்லாததை நான் தேக்கம்னு சொல்லல. தண்ணீர் இருக்குது, குளத்துல தண்ணீர் இருக்குது, அந்த இடத்துல இல்லைன்னா அந்த குழியில தண்ணீர் இருக்குது. ஆனா அந்த தண்ணீர் என்ன பண்ணல அப்படின்னா, அதனுடைய ஊற்று இன்னும் ஆரம்பிக்கல. ஆனா அந்த தண்ணீர் தேங்கினது ஃபர்ஸ்ட் ஒரு ஊற்று ஆரம்பிச்சு அதுல தண்ணீர் வந்துச்சு. இப்ப அந்த ஊற்று வந்து கொண்டே இருந்தா அந்த தண்ணீர் ஊற்றப்படுகிற இடம் பத்தாம அது வெளியே வழிந்து ஓடணும். அதுதான் தேக்கமற்ற வாழ்க்கை. இப்போ நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறாங்க. தேக்கம்ன்றது என்ன அப்படின்னா, அந்த நிலைமையிலே இருக்கிறது தான் தேக்கம். ஆனா அதை விட்டு உங்களுடைய அழைப்பு ரொம்ப பெருசு. நீங்க தேங்கி கிடக்க வேண்டியவர்கள் அல்ல, நீங்க நிறைய பேருக்கு பிரயோஜனமாய் மாற வேண்டியவர்கள். ஆனா மற்றவருடைய கண்களுக்கு தெரியாவிட்டாலும் உங்களுக்கு தெரியும். எதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா, தேக்க நிலையிலிருந்து கர்த்தர் கொண்டு வருவாராக. உங்களிடத்துல இருக்கிறதுல பெஸ்ட் இந்த வருஷம் ஆண்டவர் வெளியே கொண்டு வர போகிறார். நீங்கள் எந்த காரியத்திற்காக அழைக்கப்பட்டீர்களோ, எந்த காரியத்திற்காக ஆண்டவர் உங்களை ரட்சித்தாரோ, அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு ஆசையாய் வந்திருக்கிறார். உன்னதத்திலிருந்து பரத்திலிருந்து மழை இறங்குறது போல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இறங்க பண்ணுவார்.